ஹாய், நான் sneaksavior தமிழில் ஷூ கே டிப்ஸ் ட்ரிக்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீப் க்ளீனிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் என்னோடய ஃபுட்வேரை வந்துட்டு வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டீப் க்ளீனிங்கை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டிட்டர்ஜென்ட்டு, வினிகர், பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸோ இல்லை நிறையா காசு கொடுத்து லாண்ட்ரி கொடுக்கணும், வாஷிங் மிஷின் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாது. ஸோ எப்படி ஈஸியாக வீட்லேயே நம்மளால் ஒரு டீப் க்ளீனிங்கை நம்ம ஃபுட்வேர்ஸுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்லிப்பரை நம்ம டீப் க்ளீனிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வாட்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் க்ளீனிங் ஃபோம், இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று, அதுக்கப்புறம் காட்டன் கிளாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதில் இருக்கிற லூஸ் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏதாவது ட்ரையான டூத் ப்ரஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி ரெடி ஃபுல்லாக லூஸ் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிட்டு எக்ஸஸ் வாட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்ஸ்லேயே விட்ருங்க. அடுத்து ஃபோம் எடுத்து ப்ரஷ்ஷு மேலே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிட்டு இப்படி சர்க்குலர் மோஷனில் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நுரை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் நீங்கள் ஃபோமையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வந்துட்டு அந்த டர்ட் போடுற அந்த ஒரு இதெல்லாம் தெரியும், டர்ட் போகிறது அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா உடச்சிட்டு அந்த இடத்த அப்படியே வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது சைட் போர்ஷனுக்கும் அதே மெத்தட் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது என்ன டீப் க்ளீனிங்க்கு டிட்டர்ஜென்ட்டு, பேக்கிங் சோடா அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளீனிங் ஃபார்ம் இருந்தால் நீங்கள் இதை வச்சு இந்த மாதிரி டீப் க்ளீனிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போது அவுட்டர் சோல் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. க்ளீனிங் முடிஞ்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த எல்லோ ஃபேடெல்லாம் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட் ஒயிட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க டீப் க்ளீனிங். சிம்பிள் மெத்தடு, வீட்லேயே நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு டுட்டோரியல் தான், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் பயோவில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பை.